அந்த இமாமுலாம் செஞ்சாங்க. ஏதோ 30 துணின்னு வச்சுக்கோங்க. ஒரு துணி தேவைக்கு எல்லாத்துக்குமே 10 தினம் இருக்குன்னா இது மட்டும் 5 தினம் அப்படின்னா இது ஒரு துணி 10 நேரம் முடிச்சு அப்புறம் வரக்கூடாத தொழிலோடு வந்துருக்குது 5 தான் வந்துருக்குது. அப்ப என்ன செய்யணும்? 5 தினம் வந்து தேவைப்படும் சொன்னபோது போதுமானது. நான் இமாமுல் அஸ்மானி அவர்கள் அந்த மொத்த வியாபாரத்தையும் நல்லா பண்ணாங்க. கிடைச்ச லாபம் இதுதான் சேர்ந்து இதுதான் கத்துவா. இந்த இலக்கியமுள்ள இமாம்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். ஆராய்ச்சி செய்த காரணத்தினால் அவர்களுக்கு தூய்மையான சட்டங்கள் வந்தது. அதனால் மக்களுடைய அங்கீகாரத்தை வைத்திருந்தார்கள். உலகத்தில் அதிகமான ஜனங்கள் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் நாம பின்பற்றலை அல்லாவுடைய ஏற்பாடு. இது அல்லாவுடைய ஏற்பாடு இல்லையா? எத்தனை இமாம் வந்தாங்க? 4 பேர் மட்டும் வந்தாங்க. 4 பேர் வந்தாங்க. 4000 இமாம்கள் வந்தாங்க. நிறைய இருக்கிறது 4 பேர் மட்டும்தான். இது அல்லாவுடைய ஏற்பாடு. 4 மகன் தேவை சொல்லுவார்கள். இது அல்லாவுடைய ஏற்பாடு. கேவலத்துறையில் சொல்லுவார்கள். இது ஆன்மீகத்தினுடைய அடிப்படை உருவானது. ஆன்மீக சிந்தனையில் உருவானது. அல்லாவுடைய அச்சத்தில் உருவானது. திறமை மட்டும் இல்லை, திறமையோடு தக்குவாகவும் இருந்தது. எனவே நினைக்கும் இமாமுல் அஸ்மானி இமாமுடைய ஆராய்ச்சித்திறன் சாதாரணமான ஆராய்ச்சித்திறன் எல்லோருக்கும் வருவதில்லை. அந்த இமாமுல் அஸ்மானியுடைய ஆராய்ச்சித்திறன் சாதாரணமான கருத்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் அது குறிப்பிடத்தக்கான உயர்வாவுடைய காலத்துல அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வந்தாங்க. பெண்மணி வந்து சொன்னாங்க, அமிர் முன்னவர்களே, வருடத்துல புத்தகமான சிறந்த கணவர்கள் யாருமே இல்லை. எங்கள் விசாரணை மனிதத்தை மனிதர்களிலேயே புத்தகத்திலேயே ரொம்ப சிறந்தமாக என்னுடைய புத்தன் என் புத்தகமான உலகத்துல எந்த புத்தகம் இல்லை. என்னமா காரணம்? நான் எப்பவும் நல்லா எதெல்லாம் சொல்கிறார் அவரெல்லாம் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கணவராக கணவர் இருக்கிறார். மக்கள் முறையே உபர்மத்தால் அதேதான் சொன்னாங்கன்னா பெண்மணி என்றால் உன்னை போலத்தான் இருக்க வேண்டும். புரிதலை இப்படி எல்லாம் கூற வேண்டும். புரிதலை புகழக்கூடிய பெண்ணாகிய உன்னை போலத்தான் எல்லா பெண்மணிகளும் இருக்க வேண்டும் என்று அந்த பெண்ணை புகழ்ந்தார். வந்து சொன்ன பெண்மணி கொஞ்ச நேரம் அப்படி நிற்கிறாங்க. போலமா நிற்கிறாங்க. அமைதியா நிற்கிறாங்க. இவன் அதே தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆயிரத்தி 1 நேரத்துக்கு வரல. அந்த அம்மனையும் போறாங்க. சபை விட்டு போறாங்க. அந்த அம்மா போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே பக்கத்துல கேமரா சுவாசம் ஒரு பெரிய ஒரு ஆளுங்க அவர் சொன்னாரு, அண்ணன் சொல்றாங்களே நீங்க உள்ள கவிகளை மாதிரி தெரியுது. அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை புகழவில்லை, புகார் சொல்றாங்க. தன்னுடைய கணவனை புகார் சொல்ல வந்திருக்கிறாங்க. புகழல அப்படியா? உடனே கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு விசாரிச்சாங்க. கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்தா கணவன் புகார் அவர்களுடைய கல்வி தெரிந்தான். அவர் புகழ வரல, புகார் சொல்ல வந்திருக்கிறார். ஆனா கண்ணியமான புகழ. அதனால ரொம்ப நாற்பது சொல்றாங்க. நாகரிகமா சொல்றாங்க. இந்த விஷயங்களை 40 சொல்லணும். அப்படின்னு கூட்டிட்டு வந்து சொன்னாங்க, என் வீட்டுல என்னுடைய வீட்டுல புகையே இல்லை சொன்னாங்க. அடுப்பு தெரிவித்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தரையா வருவா இல்லையா? ஒருத்தர புகையே என் வீட்டுல இல்லைன்னு சொன்னாங்க. உடனே அந்த தனிமா வழங்கி கொண்டு 10 இருக்கிறாங்க. சமைக்கவே நடக்கிற எந்த உணவு தானியங்களே அனுப்பி கொடுத்தாங்க. இந்த மாதிரி 40 சொல்லவும் வேண்டும். சொல்வதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்களும் வேண்டும். நன்றிக்குரியவர்களே, விசாரிச்சு பார்த்தா நம்ம புகழ புகார் சொல்லலாம். என்ன புகார் சொல்றா? என் ஊர்ல ஒரு விவாதத்தானே விவாதம் தவிர எந்த கவனிக்கிறதே இல்லை. மகளெல்லாம் நோக்கி இரவெல்லாம் சொல்லுவான். மனைவிக்கு அப்படி நேரமா இல்லையா? மனைவிக்கு திறமை இல்லையா? கடவுளுக்கு கல்யாணம் முடிச்சா மனைவிக்கு ஆசைப்படுது. நம்முடைய நாயகம் ஒரு நாள் ஆயிஷாவுடைய இரவிலே பட்டையே அவர்களோடு ஒரே பெண்ணிலே படுத்திருக்கிறார்கள். படுத்த பிறகு கேட்கிறார்கள், யா ஆயிஷா அத்தரதீன அந்த தகப்பதற்கு ஆயிஷாவே எனக்கு பிரதிஷ்டை தருவாயா? எனக்கு நான் விட ஒரு ரவுண்ட் பார்க்கறதுக்கா அல்லது ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்கா அது கேட்டாங்க. எது கேட்டாங்க? தெரிவித்து கேட்டாங்க. எதுக்கு கேட்டாங்க? யா ஆயிஷா அதாவது நீ அன்பு தருவாயா? நான் தரப்பதற்கு நான் எதுக்கு சேர்ந்து இந்த ரப்பை பாலம் செய்யலாம் என்பதற்கு அன்பு கேட்கிறார். ஒரு
வாங்கணும். நைட்டு அவங்களுடைய பங்கு இரவு அவங்களுடைய கணக்கு. அப்படி கேட்டா கொஞ்சம் தோல்வி சொல்லணும். சொல்லணும் சொல்லவே இல்லை, அதையும் மதிக்கிறதே இல்லை. எப்போதான் உனக்குன்னா நான் வந்தா அவ்வளவுதான். அதை பற்றி சொல்லுவேன், இதை பற்றி சொல்லுவேன். பேசுறதுக்கு அனுமதி இருக்குது, மாற்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது, முன்னணி கவனிக்கிற கட்டம் இருக்கிறது. அப்படி சொன்னாங்க, ஒரே வணக்கம் எனக்கெல்லாம் விவாதத்து அவனெல்லாம் நோம்பு அப்படின்றால் மூன்று நாளைக்கு வந்து மனைவிக்கு செய்வதை திறமைய ஒழுங்காக தெரியல என்று புகார் சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, அந்த மொழி நான் கூட வெகுதியாக இருந்தேன், நீ தான் அந்த பெண்ணுடைய புகார் ஒழுங்க வைக்கின்ற நீங்க சொல்றாங்க. நீங்க அதிகாரத்துக்கு நாயகத்தை சொல்றது இதை நீ தான் ஒழுங்கா வரல, அதான் நீங்க சொல்றது. மனசுக்கு உகந்த மொழியை கல்யாணத்தில் உள்ளது. ஒரு பெண்ணு 2 ஒரு மனிதன் சக்தி நேர்மையாக நடந்துமா என்ற உறுதிப்பாடு இருந்தால் 4 மனிதர்களை கல்யாணத்தில் உள்ள மாற்றம் அனுமதிக்கிறது. அப்படி 4 பெண்கள் கல்யாணம் செய்தால் செய்யப்படி ஒவ்வொரு இரவும் ஒரு மனிதத்தை தங்க வேண்டும். அப்படி என்றால் 4 மனைவியில ஒரு மனைவியுடைய பங்கில் எத்தனை 4 இரவு இருந்தா அந்த 4 இரவு ஒரு இரவு ஒரு மனிதனுடைய பங்கு. அப்படின்னா ஒரு மனைவி கல்யாணம் செய்திருந்தால் 4 மனைவியுடைய பங்குக்கு அடிப்படையில 3 நாள் விவாதம் செய்யலாம். ஒரு நாள் சரியாக இருக்கிறது அவர் இருக்கிறார். 3 நாள் விவாதம் செய்யலாம். நான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தோம் எதிர்ப்பு சொன்னாரு. அப்படின்னா அதன் அமிர்தமே உபர்பதற்கா தமிழ்வாக சொன்னாங்கன்னா அந்த பெண்களுடைய கேள்வியை விடுறத விட நீ சொன்ன திரும்ப இவங்க யார் தெரியுமா? அமிர்தமே உபர்பதற்கா யார் தெரியுமா? சாதாரண அவரை பற்றி சொன்னா அது உலகத்துல சகாபாக்கள்ல ஒரு கருத்தை சொல்லுவாங்க, உடனே அந்த ஆடை கிடைக்கும். அல்லாவுடைய சொல்லுவாங்க, சொல்றாங்க, உண்மை எங்கே சுற்றுமோ அங்கே உமர் சுற்றுகிறார் என்று சொல்லல. உமர் எங்கே சுற்றுவாரோ அங்கே உண்மை சுற்றுகிறார். சிந்தனை அவர் ஒன்றை நினைப்பார், ஒன்றை சொல்லுவார், ஒரு கருத்தை சொல்லுவார், உடனே ஆயிடுவார். கிட்டத்தட்ட 14 இடங்களிலே அவர்களுடைய கருத்துக்கு ஒப்ப சட்டம் தெரிவிக்கிறது, வழி தெரிவிக்கிறது. அவ்வளவு சிந்தனைவர்கள், அறிவார்ந்த உடையவர்கள், ஆராய்ச்சி திறனுடையவர்கள். ஆனாலும் கூட அவர்கள் தன்னை விட ஒரு நல்ல கருத்தை சொன்னவரை மதித்தார், படுகொள்வதாக இருந்தார். இமாமுடைய சிறுவையை ஒதுக்கிட்டார்கள், அவர்களிடமிருந்து பாடத்தை பெற்றார்கள், பயிற்சியை பெற்றார்கள். இந்த பக்குவத்தை அந்த சகாபாக்களுக்கு இமாம்கள் பெற்றார்கள். உடனே அவர்கள் சுவாரங்களை நிச்சயமுடைய காவியாக நீர்மொழியாக இருந்தால் நல்லா இருக்கிறது. இதுதான் ஆராய்ச்சி. எல்லோரும்